உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்போதும் செய்யற சக்கரை பொங்கல் மாதிரி இல்லாம புது விதமா அரிசி வடிச்சு பாகு காய்ச்சி வித்தியாசமா பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்களும் அதை எடுத்தீங்கன்னா சாதம் நல்லா குழைவா வரும். அதை எடுத்து நல்லா கழுவிக்கங்க. ஒரு தடவைக்கு நல்லா 4 தடவை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதே போல நல்லா கழுவி அதே அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லா இருக்கும். அதை பத்தி ஒன்றும் இல்லை. பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. இப்ப நல்லா ஊறி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா நல்லா இதுக்கு நல்லா முழுகிற அளவு 2 டம்ளர் கிட்ட தண்ணி நல்லா ஊற்றி ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை வேக வச்சுப்போம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு இன்னும் நல்லா வெந்தாக்கா, இந்த அளவு இல்லாம இன்னும் நல்லா குழைவா வேக விடுங்க. அப்ப நல்லா இருக்கும். அப்பதான் அது சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா சரியா இருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு கை வச்சு நசுக்கும் போது நல்ல மாவா ஆயிடணும். அப்பதான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். இப்ப நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்ப நல்லா அரிசி ஊறிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம இதை வேக வச்சுக்குவோம். தனித்தனியா செஞ்சு வேக வச்சு நம்ம ஒன்று சேர்த்து கிளறும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கஞ்சி எல்லாம் இல்லாம நல்ல சாஃப்டா இருக்கும். அது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. நீங்க திருப்பி இதே மாதிரி தான் எப்போது சக்கரை பொங்கல் செய்வீங்க. நல்லா வேகட்டும் விட்டுருங்க. இப்ப எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா அந்த நேரம் வடிச்சுக்கோங்க. உங்களுக்கு சரியா இருக்கும். நல்லா கை வச்சு இப்படி நசுக்கும் போது நல்ல மாவாயிடணும். அந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இதையும் தனியா வடிச்சுப்போம். இப்ப நான் 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் பாசி பயிர் சேர்த்திருந்தேன். ரெண்டுக்கும் சேர்த்து நான் 2 கப்பு பாகு வெல்லம் போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிக்கோங்க. பாகெல்லாம் வேண்டாம். நம்ம இது கல் மண்ணெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் கிண்டி பாருங்க. எல்லாம் கரைஞ்சிருச்சான்னு. நல்லா இது கரைஞ்சதும் நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் பாருங்க. இது நல்லா வடிஞ்சதும் இப்ப எடுத்துக்கோங்க. அந்த கஞ்சி எல்லாம் வடிஞ்சதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு இப்படி கரண்டிலேயோ இல்லை மத்துலேயோ நல்ல சாதத்தை சூட்டோடையே குழைச்சிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். குழைவா இருக்கும்போது நல்லா இருக்கும். அதனாலதான் அரிசி நான் மாவு பச்சரிசி எடுத்துக்க சொல்றேன். சாதம் வடிக்கிறதுனா கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். நல்லா இருக்காது அந்த டேஸ்ட். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழைவா பண்ணிக்கோங்க. சூட்டோடையே பண்ணாதான் ஈஸியா இருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நசுக்க முடியாது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாசி பருப்பு, அதுல இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்படி குழைவா இருக்கு பாருங்க. அதே மாதிரி அரிசியும் இருக்கும். அந்த ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல இந்த வடிச்சு வச்ச சாதத்தையும் சேர்த்துப்போம். நான் காய்ச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெல்லம், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நான் அந்த வெல்லம் வடிகட்டுற வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப சொல்றேன். நீங்க அந்த வெள்ளை பாகை இதுல சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கிண்டிக்கங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இப்ப அந்த வெல்லம் இதுல சேர்த்து கிண்டி இருக்கேன் பாருங்க. இதை நல்லா கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு 3ம் ஒண்ணா உறவு சேர்ற மாதிரி நல்லா கிளறுங்க. அப்பதான் டேஸ்ட் இருக்கும். அந்த வெல்லம், பாசிப்பருப்பு, அந்த இப்ப இது அரிசி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இதுல 3யும் ஒண்ணா வச்சு கிண்டணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து நல்ல கையில நசுக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பச்சை கற்பூரம் போடும்போது அந்த வாசமும் அந்த சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த சுவை நல்லா இருக்கும். ஒரு முறை நீங்க சேர்த்து பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
ஆனா நல்லா நசுக்கி போடுங்க. அங்கங்க இல்லைன்னா திப்பி அந்த வாயில மாட்டும்போது நல்லா இருக்காது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இந்த மாதிரி 3 சேர்ந்து நல்லா கிளறி வரும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வாயில போட்ட உடனே கரையும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு நம்ம அதுக்கு தாளிச்சுக்கலாம். இப்ப நான் வந்து நல்லா ஃபுல்லா 2 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் வந்து எவ்வளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவு சக்கரை பொங்கல் டேஸ்ட் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றவங்க சின்ன பசங்க பெரியவங்க சாப்பிட்றத பொறுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி அதுல போட்டிருக்கேன். அது கூடவே திராட்சை போட்டு நல்லா ரெண்டும் பொரிஞ்சதும் அதுல எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இது கலர் மாதிரி திராட்சை உப்பி வரும்போது அதுல சேர்த்தா சரியா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம அதுல சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.